அர்ச்சகருக்கு சம்பளம், பணியாளருக்கு சம்பளம், மேனேஜருக்கு சம்பளம், கணக்கு பிள்ளைக்கு சம்பளம், அப்புறம் மின்சாரம், இந்த காலத்தில் மின்சாரம், தூய்மை செய்வது, அது போன்ற செலவு. அன்னதானம் கூட ரெகுலர் எக்ஸ்பென்ஸ்ல வராது, உபரி நிதியில தான் வரும். இருக்கக்கூடிய பணத்தில் 25% கோயிலோட அந்த கட்டுமானங்கள், கோயில் மதில் சுவர், கோபுரம், விமானம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்காக கோயில் வருமானத்திலே 25% வருடா வருடம் எடுத்து வைத்து விட வேண்டும். இதை கடந்த 40 வருடங்களாக அறநிலைத்துறை செய்யவே இல்லை. முதல்வரை முன்னிறுத்தி அவர் வைத்து திறந்து அவர் படத்தை எல்லா இதிலையும் வைத்து திறக்கும் போது ஜனங்களுக்கு என்ன தெரியும்? தன்னுடைய தொகுதியில் ஒரு கல்லூரியை தொடங்கி வைக்கிறார் முதல்வர். வேலை செய்யலாம். ஆனா கபாலி கோயிலுக்கும் குளத்தூருக்கும் எந்த சம்பந்தம்? அங்க நிலைமை கிடையாது. கபாலி கோயில் இது அதுல என்ன பிரச்சனைனா, கோடிக்கணக்கில் பண செலவு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட்னாக்க, அரசு கான்ட்ராக்ட்னாக்க யாருக்கு போகும்? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நமக்கு தெரியவே இல்லை. ஆனா நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதை அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெளித்தணிக்கையும் கிடையாது. ஆனா நீங்க எப்படி கட்டுறீங்க? கபாலி கோயில் கல்யாண மண்டபம் கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கு. நீங்க 2 நாள் கல்யாணம் பண்ணா 25 லட்சம் ரூபாய் வரும். இது ஏழைகளுக்கு உதவின்ற விஷயமா? நாங்கள் ஊட்டியில் ரிசார்ட் கட்டுறதுக்கு 14 கோடி எடுத்து ஜியோலாம் அரசாணையை வெளியிட்டாங்க. அரசாணை நீங்களான்னு பார்த்தா நம்ம அதிசயப்படுவோம். எவனோ கயவாளி பய பண்ணிட்டான்னு நம்ம நினைக்க முடியாது. எவனோ மொல்ல மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்க முடியாது. பண்ணவங்க IAS ஆஃபீஸர், மிக்க மதிப்பு உள்ளவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள். இவங்களுக்கு தான் டபுள் என்ட்ரினாலே என்னன்னு தெரியாது. ஒரு டெபாசிட் மெச்சூர் ஆச்சுன்னா இன்கம்ங்கிறான், ஒரு டெபாசிட் போட்டா செலவுங்கிறான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஒன்றும் தெரியல. பல கோயில்கள் கணக்கு பிள்ளை கையில சிக்கிட்டு சீரழிவு. அவனுங்களுக்கு இந்த கணக்கு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னா வவுச்சர் போட தெரியும். 50 பேருக்கு சமைச்சிட்டு 75 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு 150 பேர் வந்ததா கணக்காட்டும். இதுலலாம் அவங்க எக்ஸ்பர்ட். கேள்வி கேட்டு RTIல கேட்கும்போது இவன் யோகியனா இருந்தா, வெக்கமான சூடு சொரணை உள்ளவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? யோ ஆமாய்யா கட்டுறோம் தான் டாக்குமெண்ட், நீ RTIல கேட்டல, இந்தா பிடிச்சிக்கோ, உன்னால முடிஞ்சா ஏதாவது பண்ணிக்கோ, அப்படி சொன்னா இவன் யோகியன். கான்ஸ்டன்டாக இந்த அறமில்லாத்துறை எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சமாவது நீங்க யோசிச்சீங்கன்னா அது கிடைச்சிடும். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மகிட்ட காசு இருக்கு, இந்த HRNCல இவ்வளவு காசு இருக்கு, இதை வச்சு கான்ட்ராக்ட் விட்டு எப்படியாவது இது எல்லாத்தையும் தீர்த்து அதுல இருந்து ஏதாவது கமிஷன் வரணுமா அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இது பண்ணப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் எழுதா இல்லையா? இறுதியா என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டிங் கமிஷன்லாம் நமக்கு சந்தேகம் நிச்சயமா இழப்பான். வேகமா செய்யறாங்க, தேவையில்லாத வேலைகளை செய்யறாங்க, மூடி மறைச்சு செய்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் எழுவதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. திருத்தணியிலேருந்து எழுதுறாங்க கமிஷனருக்கு அப்ரூவல் கேட்டு. ஏற்கனவே 2 இன்னோவா கார் ஆணையர் அலுவலகத்தை அனுப்பிச்சிட்டோம், இப்போ புதுசா ஒன்று வேணும் அப்படின்னு. அது கேவலமா இருக்கு. இப்படி கோயில் பணம், கோயிலுக்கு என்ற சித்தாந்தம் சிதைக்கப்படுகிறது இந்த ஆட்சி.